வணக்கம் நண்பர்களே, முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உன்னி முகுந்தன் இருக்கார் தெரியுமா? கேரளாவில் ஃபேமஸான ஆக்டர். நியூ இயர் அன்னைக்கு உன்னி முகுந்தனுக்கு அண்ணாமலை அவர்கள் அவருடைய வீட்டில் விருந்து கொடுத்துருக்காரு. அதை மகிழ்ச்சியோட உன்னி முகுந்தன் அவருடைய சமூக வலைதளத்தில் ஷேர் பண்ணியிருக்காரு. வருடத்துடைய முதல் நாளே இவ்வளவு சிறப்பான நாள் அமையும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. அண்ணாமலையுடைய வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ண ஃபுட்டை எனக்கு கொடுத்தாங்க, நாங்கள் சேர்ந்து சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக பதிவு போட்டிருக்காரு. அதில் ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு உன்னி முகுந்தன். ஜென் இசட் தலைமுறை கொண்டாடக்கூடிய ஒரு தலைவரை சந்தித்ததில் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையை குறிப்பிட்டிருக்காரு. ஜென் இசட் தலைமுறை கொண்டாடக்கூடிய ஒரு தலைவர் அண்ணாமலை அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு உன்னி முகுந்தன். அவருடைய வேர்ட்ஸில் தப்பே கிடையாது, உண்மைதான் அது. திரைமுகத்தில் மூழ்கி இருக்கக்கூடிய இளைஞர்களை தேசியத்தின் பக்கம் திருப்பணும்னா அது அண்ணாமலையினால தான் முடியும். அதை தான் அவர் இந்த வார்த்தையில் குறிப்பிட்டிருக்காரு. இன்னொரு விஷயம் என்னென்னா, எதுக்காக உன்னி முகுந்தனுக்கு அண்ணாமலை விருந்து வச்சுருக்காரு? சிம்பிளுங்க. மோடியை யார் ரொம்ப நேசித்து மோடிக்கு முழு ஃபாலோவராக இருக்காங்களோ அவங்கள அண்ணாமலையும் ரெஸ்பெக்ட் பண்ணுவார். மோடியை யாராவது சீன்னாங்க அப்படின்னா கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அண்ணாமலை விட மாட்டார். எடப்பாடி பழனிசாமியை அண்ணாமலை வெறுத்ததுக்கான முக்கிய காரணமே அதுதான். 2019 பிரதமர் மோடி அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய போகும்போது இபிஎஸ்ஸை என்டிஏல இருக்கக்கூடிய ஒரு தலைவர் கூப்பிட்டுருக்காரு. அதுக்கு இபிஎஸ் தோற்கக்கூடிய மோடிக்காக நான் எதுக்காக வரணும் அப்படின்னு இபிஎஸ் சொல்லியிருக்காரு. அங்கே ஆரம்பித்தது பிரச்சனை. எப்படி மோடியை அப்படி இபிஎஸ் சொல்லலாம் அப்படிங்கிற கோவம் தான் அண்ணாமலைக்கு. அந்த கோவம் இப்போ வரைக்கும் இருக்குது. என்னதான் கூட்டணிக்காக அதிமுகவுக்கு ஆதரவாக அண்ணாமலை சில இடங்களில் பேசினாலும் இபிஎஸ் மீதான கோபம் அண்ணாமலைக்கு அப்படியே தான் இருக்குது அப்படிங்கிறதான் நம்ம விசாரிக்கும் போது தெரியுது. காரணம், மோடி அவர் அப்படி பேசிட்டாரு அப்படிங்கிற கோபம். அந்த அளவுக்கு மோடி மீது பக்தர் அண்ணாமலை. இவரும் தான், உன்னி முகுந்தனும் தான். என்னதான் அவர் சினி செலிபிரிட்டியாக இருந்தாலும் மோடி மீதான ஒரு மிகப்பெரிய ஒரு அளவு கடந்த ஒரு பாசத்தை வச்சிருக்காரு. அவருடைய அடுத்த படம் பேர் கூட மா வந்தே அப்படிங்கிறது அதோடைய தலைப்பு. நரேந்திர மோடி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு மையமாக வைத்து எடுக்கக்கூடிய புகைப்படம். உன்னி முகுந்தன் தான் அதில் மோடி கேரக்டரில் நடிக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட முடியுது. ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா, ஜெயரஞ்சன். தமிழக அரசாங்கத்துடைய திட்டக்குழுவுடைய துணைத் தலைவர் ஜெயரஞ்சன் இருக்கார்ல, அவர் சமீபத்தில் தமிழக அரசாங்கத்துடைய கடன் சுமை தொடர்பாக சர்வசாதாரணமாக அசால்ட்டாக நெறியாளர்கிட்ட பேசினது ஒரு பெரிய கோபத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கு. நேற்று போட்ட வீடியோலே சொல்லியிருந்தேன். தமிழகத்துடைய கடன் சுமை 5 வருடங்களில் 5 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு உயர்ந்திருக்கே அப்படின்னு ஆங்கர் கேள்வி எழுப்புறாங்க. அதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்கள் சட்டையை பிடிச்சி யாராவது கேள்வி கேட்க போகிறாங்களா? கவர்மெண்ட் கடன் வாங்குறாங்க, கவர்மெண்ட் கட்டிக்க போகிறாங்க, அதில் உங்களுக்கு என்ன ட்ரபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயரஞ்சன் அவ்வளோ அசால்ட்டாக பேசினார்ல. அதுக்கு நேற்றுலேருந்து இப்போ வரைக்கும் சமூக வலைதளத்தில் பலர் டேட்டாவோட பதிலடி கொடுக்குறாங்க. ஒருத்தர் சொல்கிறாரு, தமிழகத்துடைய மாநில வருவாய் இருக்குல்ல, வருமானத்தில் வாங்கின கடனுக்கு வட்டி கட்டுறதுக்கே ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஸ்பெண்ட் ஆகுது. ஹியூஜ் அமௌண்ட்டு. உதாரணத்துக்கு ₹1 அப்படின்னா அதில் 14 பைசாலேருந்து 15 பைசா வாங்கின கடனுக்கு வட்டி கட்டுறதுக்காக மட்டும் தண்டத்துக்கு போகுது. இங்கே 2025 நிதி ஆண்டில் தமிழக அரசாங்கம் வாங்கிய கடன் சுமையில் 69,114 கோடி ரூபாய் வட்டி கட்டியிருக்கோம். எவ்வளோ கோடி? 69,000 கோடி. இப்போ அந்த 69,000 கோடி இருந்துச்சுன்னா எவ்வளவு திட்டங்களை கொண்டு வர முடியும்? புது திட்டங்களை கொண்டு வர முடியும், எவ்வளவு சாலைகளை போட முடியும்? வரக்கூடிய வருவாயில் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கே ஒரு பெரிய அமௌண்ட் போயிடுது. அடுத்து பென்ஷன் கொடுக்கறதுக்கு ஒரு அமௌண்ட் போயிடுது. 3வது இடத்துல வட்டி கட்டுறது, அதுக்கு ஒரு அமௌண்ட் போயிடுது. மீதி என்ன இருக்கும்? இதை வச்சு எப்படி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியும்? மூலதன செலவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மாநிலத்துடைய பொருளாதாரத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். ஆனால் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு காசே இருக்காது. வட்டி கட்டுறதுக்கு இதுக்கே போயிடும். ஸோ இதை ஒரு பொதுமக்களாக எதிர்த்து கேள்வி கேட்கறது எல்லாருடைய கடமை. அதை தான் அந்த நெறியாளர் கேள்வியாக எழுப்பியிருக்காரு. உடனே உங்களுக்கு என்ன அதனால பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாநில திட்டக்குழுவுடைய துணைத் தலைவர் இப்படியெல்லாம் பேசுறது சரியா அப்படின்னு சொல்லிட்டு பல கடுமையான விமர்சனங்களை முன் வச்சுக்கிருக்காங்க. இது 2வது டாபிக். 3வது டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா, தமிழக பாஜக ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. அஸ்வத்தாமன் இருக்கார்ல, பிஜேபியுடைய நிர்வாகி, அவர் என்ன போராட்டத்தை அறிவிச்சிருக்காருன்னா, கெடிலம் நதியில் இருக்கக்கூடிய குப்பைகளை ஜனவரி 9ஆம் தேதி எடுத்து பண்ருட்டி நகராட்சி ஆஃபீஸ் முன்னாடி கொட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்காரு. இதன் பின்னணி என்ன அப்படின்னா, கெடிலம் நதியை திமுக அரசாங்கம் வந்ததிலிருந்தே கெடிலம் நதியுடைய அந்த பியூரிட்டி குறைஞ்சிருச்சு. ஏராளமான குப்பைகள் அந்த நதியில் கொட்டப்படுது. பண்ருட்டி நகராட்சி குப்பைகளை நதியில் கொட்டிக்கிருக்காங்க.
அதுக்கு பதிலடி தரக்கூடிய வகையில் தான் பாஜக என்ன முடிவெடுத்திருக்கு, 9ஆம் தேதி கெடிலம் நதியில் இருக்கக்கூடிய குப்பைகளை எடுத்து அப்புறப்படுத்தி பன்ருட்டி நகராட்சி வாசலில் கொட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அஸ்வத்தாமன் அதிரடியான ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்காரு. இந்த போராட்ட அறிவிப்பு பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.